Example 4.10. Right, now what is the question? On lighting a rocket cracker, ஒரு ராக்கெட் கிராக்கரும் நல்லா தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? ஒரு பட்டாசு தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ராக்கெட் சொல்றோம்ல, அந்த தீபாவளியில நம்ம வெடிப்போமே, அந்த ராக்கெட் தான். It gets projected in a parabolic path. It gets projected in a parabolic path. அதாவது இப்படி நம்ம ராக்கெட்டை வைக்கிறோம், அது மேல போய் என்ன ஆகும்னா அப்படியே போயிடாது, கீழே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விழும். அது என்ன பாத் வந்து ட்ரேஸ் பண்ணது, அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, அந்த கர்வ் எப்படி இருக்கும்னா பேரபோலா மாதிரியே தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஸோ இட் கெட்ஸ் அ parabolic path. It gets projected in a parabolic path. நல்லா கவனிங்க. And reaches the maximum height of 4 meters. Rocket reaches the maximum height of 4 meters. மேல டாப்ல maximum height வந்து எவ்வளவு இருக்கு? 4 meters. When it is 6 meters away from the point of projection. Point of projection என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படியே நடந்து நீ வந்தீங்கன்னா 6 meters தள்ளி வந்திருப்ப. அப்போ மேல நீங்க பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கும்? 4 meter டிராவல் பண்ணி இருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் ஃபைனலி இட் ரீச்சஸ் த கிரவுண்ட். திருப்பி கீழே விழும். கிரவுண்ட்ல எவ்வளவு தூரம் போய் விழுது அப்படின்னு கேட்டா 12 meters away from the starting point. 12 meters away from the starting point. ஏற்கனவே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் நிக்கிற இடம் எவ்வளவு மீட்டர்? 6 meter. டோட்டலா 12 meter தள்ளி போய் விழுந்திருக்கு கிரவுண்ட்ல. அப்போ இன்னொரு 6 meter. புரியுதா உங்களுக்கு? நான் சென்டர்ல நிக்கிறேன்பா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு 6 meter டிராவல் ஆயிருக்கு. அங்கேதான் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு இருக்கு? ராக்கெட் டிராவல் ஆயிருக்கு 4 meters. இன்னொரு 6 meter வந்து தள்ளி போய் என்ன ஆச்சு? அந்த ராக்கெட் கீழே விழுந்துருச்சு. So calculate, find the angle of projection. You have to find out the angle of projection. அதை கண்டுபிடிக்கணும். So இந்த சம் எக்ஸாம்ல வந்தா நீங்க ரெண்டு டயகிராமும் வரையணும். This is diagram number 1. This is the rocket. I will write that as capital R. Capital R denotes what? Position of the rocket. That is the rocket. What we have to find out? Angle of projection. Angle of projection கண்டுபிடிக்கணும். This is the maximum height traveled by the rocket. What is the maximum height traveled by the rocket? 4 meters. அப்ப இங்க நீங்க 4 meters னு எழுதணும். What is the total distance traveled by the rocket horizontally? 12 meters. 12 meters தள்ளி போய் கீழே விழுந்திருக்கும் இல்லையா? அப்ப இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. புரியுதா? இது வந்து ஆக்சுவலா சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டயகிராம் நம்ம வரைஞ்சிருக்கோம். பட் ஆக்சுவல் டயகிராம் இன்னொன்று இருக்கு, அதை நீங்க திருப்பி மறுபடியும் டிரா பண்ணணும். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரியே ரெண்டு டயகிராம் வரையணும். திஸ் இஸ் டயகிராம் நம்பர் 1 and this is டயகிராம் நம்பர் 2. 4 டைப்ல எந்த டைப்பை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ராக்கெட் நம்ம இப்படி வச்சிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதை வந்து அந்த ஃபயர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மேல போய் இப்படி திருப்பி கீழே வரும். ஸோ என்ன டைப்ல அது வருது பாருங்க, 4th டைப்ல வரும். புரியுதா? ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஸோ அந்த பேரபோலா தான் நீங்க சூஸ் பண்ண போறோம். So draw x-axis and y-axis. Draw the 4th type of parabola. And you call this as vertex. The parabola la வந்து எல்லா application problemலயும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? You must consider the vertex at 0,6. Right? For simplicity. எப்பவுமே வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அந்த மாதிரி எடுத்துக்கணும். vertex வந்து எப்பவுமே எங்க வச்சிருக்கோம்? 0,0ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். Right? For all the application problems. Next வந்து call this point as some p dash and you call this point as some capital P. அதே மாதிரி இது கம்பேர் பண்ணி பாருங்க. இதோட அப்படியே கம்பேர் பண்ணி கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 6. இங்க 6 இருக்கு. What is the maximum height? 4. Now see here, this is called quadrant 1. First quadrant, second, third, fourth. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா horizontal distance வந்து 6. vertical distance எவ்வளோ? 4. அப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து cos a plus b sin a plus b எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன பாயிண்ட் வந்திருக்கும்? cos a sin a போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ மீன் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல cos b, மைனஸ் sin. அதாவது செகண்ட் இது இருக்குல்ல டேர்ம், அது வந்து எப்படி இருக்கும்? மைனஸா இருக்கும். செகண்ட் கோஆர்டினேட் வந்து மைனஸா இருக்கும். Now see here, horizontal distance எவ்வளோ? 6. 6,
What is the vertical distance? 4. அப்போ -4 நீங்க. ஏன்னா fourth quadrantல இந்த second coordinate வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்? நெகட்டிவ்னு இருக்கும். புரியுதா? first coordinate தான் பாசிட்டிவ். இங்க எப்படி வர சொல்லுங்க பார்க்கலாம். This is actually third coordinate, third quadrant. Third quadrantல ரெண்டு coordinatesமே will be negative. Third quadrantல ரெண்டு coordinatesமே நெகட்டிவ் ஆகும். So that is -6, -4. Now take down, all of you take down. Let theta be the angle of projection. Let theta be the angle of projection. Next step, let us consider the parabola to be. Let us consider the parabola to be open downwards on the vertex at origin. Let us consider the parabola to be open downwards on the vertex at origin. Origin என்ன அர்த்தம்? 0, 0. So therefore its equation is x square is equal to -4ay. Call this as equation number 1. எப்படி நம்ம x square is equal to -4a எழுதுறோம் தெரியுதா? Because we have selected the vertex at origin. அது that too இது fourth type. அதனால ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன அன்னோன் டேர்ம் இருக்கு பாருங்க. அன்னோன் குவான்டிட்டி ஸ்மால் a. அந்த ஸ்மால் a நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றது நான் இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தை சொல்ல போறேன் பாருங்க. Now see here, this point p dash of 6, -4 is a point on the parabola தானே? இது வந்து this is a point on the parabola. இந்த பாயிண்ட் வந்து எது மேல இருக்கு? parabola மேல தான் இருக்கு. So we are going to substitute x is equal to 6 and y is equal to -4. Where in equation number 1 ல apply பண்ண போறோம். Apply பண்ணி we are going to calculate the value of small a, right? Now take down. Now p dash of 6, -4 lies on equation number 1. So equation 1 implies எங்க x இருக்கோ அங்க 6 apply பண்ணுங்க. எங்க y இருக்கோ அங்க you put -4. So what will happen? Tell me what is 6 square? 36, which is equal to -4a into -4. This implies 36 is equal to 16a, or a is equal to 36 by 16. Simplify பண்ணுங்க. a is equal to 4 ஆல cancel பண்ணலாமா? 4 ஆல reduce பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? You will get 9 by 4. We call this as equation number 2. பாத்தீங்களா? a கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து substitute 2 in 1. Substitute equation 2 in equation number 1. So equation 1 implies x square is equal to -4 into, tell me what is the value of small a? 9 by 4 into y. Now this y and y will get cancelled. You will get x square is equal to minus of 9y. And call this as equation number 3. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? What is the actual aim of the problem? You tell me. You have to calculate angle of projection. Angle of projectionல வந்து அந்த ஆங்கிள்ல வந்து எப்பவுமே கரெக்டா அக்யூரேட்டா வந்து tangent of the angle, tan theta, sin theta, cos theta, tan theta சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி trigonometry ரேஷியோல 6 ரேஷியோஸ்ல கரெக்டா tangent தான் வந்து உனக்கு கரெக்டான பொசிஷனை கொடுக்கும். So we are going to find out tan theta. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல வந்து tan தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? ரைட். இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாமா? இப்போ இங்க பாருங்க, tan தீட்டா கண்டுபிடிக்கணும்னா நீங்க டிஃபரன்ஷியல் கால்குலஸ் சாப்டர் 5ல படிப்பீங்க. அதை பத்தி டீடைலா. tan தீட்டா மீன்ஸ் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். tan தீட்டா மீன்ஸ் வாட்? ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். ஸ்லோப், அவ்வளவுதான். அந்த ஸ்லோப்பை வந்து நம்ம எப்படி வந்து ஆல்பபெட்டிக்கலா எப்படி டினோட் பண்ணுவோம்னா பை த லெட்டர் ஸ்மால் m. ஸ்மால் m சொன்னாவே ஸ்லோப் தான். நீங்க 10th லோட படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் கிவன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா, தீட்டா கொடுத்துருக்காங்க வச்சுக்கோ, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், how will you find out slope அப்படின்னா m is equal to tan theta ன்னு பார்த்திருப்பீங்களா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில போன வருஷம். m is equal to tan theta. நான் என்ன சொல்றேன்,
m is equal to tan theta, that is also equal to your dy by dx. dy by dx என்ன அர்த்தம்? derivative of y with respect to x, differentiation of y with respect to x. புரியுதா? மூணுமே ஒண்ணுதான். m நாலும் ஸ்லோப் தான், tan theta நாலும் ஸ்லோப் தான், dy by dx நாலும் ஸ்லோப் தான். ஒரு பையனுக்கு வந்து மூணு விதமா அந்த பையனோட பேரை கூப்பிடலாம். கரெக்டா? ஸ்கூல்ல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. மூணுமே அந்த பையன் தானே, அந்த மாதிரி தான். சமயத்தில் நான் எம்னு சொல்லுவேன், அது ஸ்லோப்பு தான். சமயத்தில் tan thetaன்னு சொல்லுவேன், அதுவும் ஸ்லோப்பு தான். சமயத்தில் dy by dx சொன்னாலும் that is also slope only. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்துக்கு நீ புரிஞ்சுக்கணும். கரெக்டா? ரைட்? எப்படி வந்து dy by dx நீங்க ஸ்லோப் சொல்றீங்க சார் அப்படின்னா, சும்மா உனக்கு காமிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஈக்குவேஷனை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? y is equal to mx plus c. Correct? This is the equation of the straight line in the slope intercept form. Right? இதை வந்து என்ன பண்றீங்க? You differentiate with respect to x பண்ணுங்க பார்க்கலாம். You differentiate y with respect to x. அப்ப என்ன வரும்? Differentiation எல்லாரும் தெரியும் இல்லையா? m into. Tell me what is the differentiation of x with respect to x? 1. x வந்து with respect to x differentiate பண்ணா எப்பவுமே 1 தான். Plus. Tell me what is this c? c is a constant. Constant அப்ப differentiate பண்ணா என்ன ஆகும்? 0 ஆயிடும். So this implies dy by dx is equal to m. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? m னா என்ன? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஏற்கனவே தெரியும். இப்போ இங்க வந்து பாத்தீங்களா m is equal to dy by dx தான். இப்போ ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx தான் கண்டுபிடிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. ரைட்? இந்த ஒரு சம்ல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியிலேயே இந்த ஒரு சம்ல மட்டும் தான் we will differentiate. Right? Now please take down. Differentiate. எழுதுங்க எல்லாரும். Differentiate equation 3 with respect to x. Differentiate equation 3 with respect to x. I'll write here. So என்ன வரும்? x square differentiate பண்ணுங்க பார்க்கலாம். 2x that is equal to minus 9 into you will get dy by dx. x square differentiate பண்ணா மறுபடியும் நான் சொல்றேன் கவனிங்க. x square with respect to x differentiate பண்ணா 2x which is equal to minus 9 into differentiation of y with respect to x is nothing but dy by dx. dy by dx தான் நம்ம சொல்லுவோம். Right? From this you tell me what is dy by dx. dy by dx is equal to minus of 2x by 9. dy by dx is equal to minus of 2x by 9. But actually நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Angle of projection தானே. Angle of projection னா we want tan theta. Tan theta is same as dy by dx. புரியுதா? So therefore tan theta is equal to dy by dx. Actually வந்து we are going to find out slope at this point. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் இந்த பாயிண்ட்ல. புரியுதா? ஏன் இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ராக்கெட் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். Do you follow? So what is that point? Minus 6, minus 4. You have to find out the slope at the point minus 6, minus 4. What is dy by dx? dy by dx இங்க பாருங்க என்ன இருக்குன்னு? Minus of 2x by 9. So minus 2x by 9 at the point minus 6, minus 4. Minus 2 by 9 into, in the place of x, I am going to put what? Minus 6. Simplify பண்ணுங்க இதை. 12 by 9 வருமாப்பா? 3 ல cancel பண்ணுங்க. You will get 4 by 3. This implies tan theta is equal to 4 by 3. And from this, நமக்கு என்ன வேணும்? Theta தான் வேணும் இல்லையா? Because theta stands for angle of projection. From this, you find out what is theta. It is tan inverse of 4 by 3. So theta is equal to tan inverse of 4 by 3 is the final answer. And this is the angle of projection. That's all. So இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். Very very important sum. எக்ஸாம்ல டெஃபினட்டா கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா அப்படி வராது. லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஆல்வேஸ் லெஃப்ட் டு ரைட் எப்பவுமே. அந்த மாதிரி தான் உனக்கு இதுவா இருக்கும்.
Right, next one, you take down this problem, page number 159. Page number 159, there is another important problem. Example 4.13. Example 4.13. So that is also very, very important, 10 mark. The rocket problem வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 2006ல கேட்டிருக்காங்க 10 மார்க்ல. அதுக்கப்புறமும் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. அப்புறம் இப்ப போட போறோம் பாத்தீங்களா, எக்ஸாம்பிள் 4.13 that was asked on March 2008 in 10 mark. மார்ச் 2008ல 10 மார்க்ல கேட்டிருக்காங்க அந்த சம்ம, முக்கியமான சம். That is example 4.13. Now what is the question? The comet is, sir, suppose யாரா படிச்சாங்கன்னா அது கேக்குமா? Suppose if a student reads the problem, will it be audible? Right. யார் படிக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் படிப்பீங்களா? யூசுவலா நல்லா சத்தமா படிக்கணும். எங்க அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சா? நீ படி, பிரியங்கா தானே உன் பேரு, படி பார்க்கலாம். நல்லா சவுண்டா படிக்கணும். 80 million kilometers. 80 million kilometers. The line segment from the sun to the comet makes an angle of 5/3 radians, which is the axis of the orbit. Find the equation of the comet orbit. Second one, how close does the comet come near to the sun? அப்புறம் அவங்களே ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. Take the orbit as open rightward. நான் திருப்பி படிக்கிறேன், அதை பாருங்க. A comet is moving in a parabolic orbit. அப்படியே டயகிராம் வரைஞ்சுக்கிட்டே சம படிச்சா இன்னும் உனக்கு கிளியரா புரியும். ரைட்? See here, this is a parabola. இந்த P ன்னு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அங்கேதான் வந்து காமெட் இருக்கு. That is the position of the comet. And consider the vertex at origin. Consider your vertex at origin. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா அப்ளிகேஷன் ப்ராப்ளத்துக்கும் vertex வந்து எங்க நம்ம செட் பண்ணுவோம், ஆரிஜின்ல தான் செட் பண்ணுவோம். புரியுதா? அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க. Now what is given to you here? A comet is moving in a parabolic orbit. அப்படியே மூவ் ஆயிட்டே வருது. புரியுதா? Do you understand or not? Moving in a parabolic orbit around the sun. சன் எங்க இருக்கு பாருங்க, சன் which is at a focus அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சன் எங்க இருக்கான், போக்கஸ்ல இருக்கு, இங்க இருக்கு. இந்த இடத்த வந்து சன்னு மார்க் பண்ணிக்கங்க. When the comet is 80 million kilometers away from the sun, that means what? The distance between the comet and the sun வந்து 80 million kilometers. இது ரெண்டுத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. Join F and P. இதான் 80 million kilometers. அங்க மார்க் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரியுற மாதிரி. அடுத்தது பாருங்க, the line segment from the sun to the comet makes an angle of pi/3 radians with the axis of the orbit. எல்லாரும் பாத்துறீங்களா டெக்ஸ்ட் புக்க? பாருங்க, திருப்பி நான் சொல்றேன் அதை. Once again you see the textbook. When the comet is 80 million kilometers away from the sun, the line segment from the sun to the comet makes an angle எவ்வளவு டிகிரி, pi/3 radians. pi/3 radians with the axis of the orbit. What is the axis of the orbit here? X axis தான். புரியுதா? அப்புறம் number 1, find the equation of comet's orbit. அந்த காமெட் வந்து இப்படி போறதால it looks like a parabola. அந்த parabola equation என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Point number 2 வந்து என்னது? How close does the comet comes nearer to the sun? That means what? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, what is the shortest distance between the comet and the sun? புரியுதா? எவ்வளவு கிட்ட வந்து அந்த காமெட் சன்னுக்கு பக்கத்துல வரும், அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். You understand? The two things we are going to find out. Point number 1 என்ன? We are going to calculate the equation of the comet's orbit. Number 2 வந்து what is the shortest distance between the comet and the sun? அவ்வளவுதான், இதான் கண்டுபிடிக்கணும். Now take down. Let us consider. Fast எழுதுங்க. Let us consider
the parabola to be opened rightwards. Let us consider the parabola to be opened rightwards and the vertex at origin. And the vertex at origin. Therefore, the equation is, tell me, y square is equal to 4ax. And call this as equation number 1. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைடுல என்ன அன்னோன் டேர்ம் இருக்கு பாருங்க. அன்னோன் குவாண்டிட்டி ஸ்மால் a. இந்த ஸ்மால் a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரைட். அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளீஸ் டேக் டவுன் let capital P be the position of the comet. The comet அங்கே தான் இருக்கு. Let capital P be the position of the comet which is at a distance of 80 million kilometers away from the sun. Which is at a distance of 80 million kilometers away from the sun. Full stop. இப்போ next lineல எழுதுங்க. Draw PQ perpendicular to x-axis. Draw PQ perpendicular to x-axis. இந்த லைனை perpendicular வரைஞ்சுக்கங்க to x-axis. Right? இப்போ next வந்து அடுத்த பிளான் என்னன்னா we are going to find the coordinates of capital P. அதான் நம்ம கண்டுபிடிப்போம். That is our plan. Right? அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க. இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்க கண்ணுக்கு தெரியுதா? there is a right angle triangle, right? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து இந்த இடம் பாத்தீங்களா, இந்த பேஸ் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹைட் நான் கண்டுபிடிப்பேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பேஸ் இந்த ஹைட் எப்பவுமே சரி. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த பேஸ் ஆல்வேஸ் யூ மஸ்ட் டேக் த கொசைன் ரேஷியோ. கொசைன் ரேஷியோனா ஷார்ட்டா என்ன? காஸ். ஹைட் கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே சைன் தான் நீ கண்டுபிடிக்கணும். எப்பவுமே சரி, ஆல்வேஸ். ரைட்? நவ் டேக் டவுன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் FQP. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் FQP. Find out what is cos pi by 3. How do you define cos pi by 3? Adjacent side by hypotenuse. What is the adjacent side? FQ divided by, tell me what is the hypotenuse? FP. And tell me what is the value of cos pi by 3? Pi by 3 எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. pi na 180 டிகிரி. cos 60 எவ்வளவு வரும்? 1/2. 1/2 is equal to FQ by, what is FP here? Distance between the sun and the comet எவ்வளவு இருக்கு? 80 million kilometers. Right? 80 here. Cancel பண்ணுங்க இங்க. 40 வருமா? Cross multiply பண்ணுங்க. So FQ becomes 40. So இந்த distance வந்து எவ்வளவு இருக்கு? It is 40. டயகிராம்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன ரிசல்ட் மாதிரி கொடுத்தேன். Distance between the vertex and the focus is equal to என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Distance between the vertex and focus வந்து exactly A units. A units கொடுத்தோமா? Right. அடுத்த ஸ்டெப் வந்து next வந்து I am going to find out sin pi by 3. எதுக்காக சார் sin pi by 3 கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, because to calculate the height. அந்த perpendicular height வந்து perpendicular ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். What is sin pi by 3? Opposite side by hypotenuse தானே? PQ divided by hypotenuse எவ்வளோ? FP. And what is sin 60? It is root of 3 by 2. Root 3 by 2. Which is equal to PQ divided by, tell me what is again FP? அதே 80 தான். Simplify பண்ணுங்க. இங்க ஒரு 40 வருமா? Cross multiply பண்ணுங்க. You will get PQ is equal to 40 into root 3. Now இங்க மார்க் பண்ணிக்கங்க. It is 40 root 3. 40 root 3. Now next step வந்து we are going to find out the coordinates of capital P. What is coordinates of capital P? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்க. We want the horizontal distance.
comma vertical distance. Correct? Horizontal distance என்ன வரும்? VQ. VQ எழுதலாமா இங்க? VQ, comma what is the vertical distance? PQ. VQ வந்து எப்படி எழுத போறோம்னா இங்க பாருங்க நல்லா கவனிங்க. VF plus FQ னு எழுதலாமா? ரெண்டா பிரேக் பண்ணுங்க. VQ வந்து VF plus FQ. VF என்னது? ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்மால் a. A plus and what is FQ? இங்க பாருங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. What is FQ? 40. So it is A plus 40 comma. Tell me what is PQ? It is there. 40 root 3. எழுதிட்டீங்களா? Coordinates of P வந்து A plus 40 comma 40 root 3. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Which is the point on equation number 1? Which is the point on equation number 1? What is equation number 1? Y square is equal to 4AX. Because that is a point which lies on the parabola. Diagram mark பண்ணுங்க. A plus 40 comma 40 root 3. So this is the coordinates of capital P. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? Substitute. X க்கு பதில் என்ன அப்ளை பண்ண போறீங்க? A plus 40 அப்ளை பண்ணணும். Y க்கு பதில் 40 root 3 அப்ளை பண்ணணும். எங்க அப்ளை பண்ணுவீங்க? Equation 1ல. So equation 1 implies left side என்ன இருக்கு? Equationல y square தானே? அப்போ 40 root 3 the whole square which is equal to 4a into what is x? X is a plus 40. This implies the square பண்ணுங்க. What is 40 square? 1600 into 3 which is equal to 4a into a plus 40. The 4 on 1600 cancel பண்ணுங்க. 400 into 3 which is equal to இங்க ஒரு a இருக்கா? Multiply term by term. A square plus 40a. And this implies a square plus 40a which is equal to என்ன போறோம்? 1200 தானே? 1200. 1200 இருக்கா? அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி எழுதலாம்? minus 1200 is equal to 0. ஒரு சைடுல கொண்டு வந்துருங்க எல்லாத்தையும். இதோ இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ என்ன வரும்? a square plus 40a minus 1200 is equal to 0 வரும் இல்லையா? இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம்பா. See, add பண்ணா you must get 40a, multiply பண்ணா you must get minus 1200 a square. இப்போ எப்படி நீங்க பிரேக் பண்ணுவீங்க? splitting the middle term. 40a வை ரெண்டா பிரேக் பண்ணணும். 60a minus 20a ன்னு சொல்லலாமா? What is 60 minus 20? 40. What is 60 into minus 20? Minus 1200 வருது பாத்தீங்களா? So இந்த 40a வை ரெண்டா பிரேக் பண்ணுங்க. Plus 60a minus 20a minus of 1200 which is equal to 0. The first ரெண்டு termல you tell me what is the common factor? A plus 60. Next வந்து என்ன common factor? Minus 20 வெளியிடுங்க. அப்போ a plus 60 which is equal to 0. Now once again you tell me what is the common factor? A plus 60 into a minus 20 which is equal to 0. So if a minus 20 is equal to 0, what is the value of a? 20. அதே மாதிரி if a plus 60 is equal to 0, what is the value of a? Minus 60. This we are going to neglect. It is neglected. அப்படின்னு ஓரமா எழுதுங்க. Because ஏன்றது என்ன? It is the distance between the vertex and focus. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிஸ்டன்ஸும் நெகட்டிவா இருக்கிறதுக்கு நோ சான்ஸ். சான்ஸே இல்லை. டிஸ்டன்ஸ்னாவே எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். So we are going to neglect a is equal to minus 60. So therefore what is the one and only one value? A should be equal to 20. And call this as equation number 2. So finally நம்ம a கண்டுபிடிச்சோம் இல்லையா? Substitute equation 2 in equation number 1. That is the equation of comet's orbit. Substitute equation 2 in equation number 1. So equation 1 implies y square is equal to 4 into, tell me what is the value of small a? 20, yeah? 20 into x. This implies y square is equal to 80x is the required equation of comet's orbit. அப்படின்னு எழுதிக்கங்க. புரிஞ்சுதா? Next வந்து second part. What is the second part? What is the shortest distance between the comet and the sun?
புரியுதா? வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன்னுக்கும் காமெட்டுக்கும் குறைஞ்ச டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த காமெட் இங்கே இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வரும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இங்கே வரும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெர்டெக்ஸ்ல வரும், அப்புறம் இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், எங்கேயோ போயிடும். அப்போ ஆல் திஸ் டிஸ்டன்ஸ் இங்க வருது வச்சுக்கோ காமெட், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். இங்க வந்தா இந்த டிஸ்டன்ஸ், இங்க வந்தா இந்த டிஸ்டன்ஸ், இங்க வந்தா இந்த டிஸ்டன்ஸ், இங்க வந்தா இந்த டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகுது. அப்போ ஆல் திஸ் டிஸ்டன்ஸ் எது ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ், எது ரொம்ப லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னா வெர்டெக்ஸ்ல வருது பாத்தீங்களா, அப்போதான் உனக்கு கரெக்டா மினிமம் டிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்கும். ரைட்? ஸோ தட் இஸ் இந்த இடத்துல வரும்போது தான் திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காமெட் அண்ட் த சன். அவ்வளவுதான். ஸோ VF is the shortest distance. Shortest distance நான் ஷார்ட்டா எழுதுறேன், சரியா? SD ன்னு சொல்லிட்டு shortest distance between the sun and the comet அப்படின்னு எழுதிக்கங்க. Between sun and comet. So this implies VF is equal to, actually VF என்ன? A தானே? So this implies VF is equal to, what is A? 20. So therefore the shortest distance between sun and comet is equal to 20 million kilometers, and that is the end of the problem. ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் 6 மார்க்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டேக் டவுன் திஸ் ப்ராப்ளம். பேஜ் நம்பர் 157. Page number 157, example 4.9. It's a very very important 6 mark. கண்டிப்பா எக்ஸாமுக்கு வரும். ரைட், என்ன கேக்குறாங்க இப்போ? the headlight of the motor vehicle. ஹெட்லைட் பார்த்துருப்பீங்கல்ல மோட்டர் வெஹிக்கல்ல, ரைட்? ஒரு அம்பாசிடர் கார் அந்த மாதிரி எல்லா கார்லயும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து இந்த ஷேப்ல இருக்கும் உள்ள, புரியுதா? which is a parabolic reflector. அதோட diameter என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 12 cm. and what is the depth of the reflector? 4 cm கொடுத்திருக்காங்க. and what is the, I mean, find the position of the bulb. Find the position of the bulb on the axis of the reflector for effective functioning of headlight. headlight வந்து நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே, ஹெட்லைட்ல வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலா அந்த டூம் இப்படி இருக்கும், உள்ளதான் வந்து சின்ன ஒரு சீரியல் செட் மாதிரி ஒரு பல்ப் மாதிரி வச்சிருப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மிரரோட டயாமீட்டர் வந்து இதான் டயாமீட்டர். கிராஸ் செக்ஷன் நீங்க பார்க்கணும். டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல பாருங்க, 12 cm. டெப்த் அப்படின்னா ஆழம்னு அர்த்தம். உள்ள டெப்த் வந்து எவ்வளவு இருக்கு? 4 cm. எங்க வந்து பல்பை நம்ம பிளேஸ் பண்ணணும்? where you have to place the bulb on the axis of the reflector for the effective functioning of headlight. For the effective functioning of headlight னா பல்பை நீங்க எங்க பிளேஸ் பண்ணா நல்ல வெளிச்சம் வரும், பிரைட்னஸ் எங்க வரும், எப்படி வரும்? புரியுதா? பிரைட்னஸ் நிறைய வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், எங்க பல்பை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் क्वेश्चन. You understand? where you have to place the bulb, where you are going to place the bulb, what is the position அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? ரைட். now take down the diagram. so this is the parabolic reflector and you call this as V. next one, this is what actually PQ is the diameter of the reflector. PQ is the diameter of the reflector. அப்புறம் call this point as O. இந்த பாயிண்ட் தான் வந்து டெப்த்னு சொல்லுவோம். புரியுதா? நடுவுல என்ன இருக்கும்? ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? F. Tell me what is the coordinates of F? A, 0. இது நமக்கு நல்லா தெரியும் because நம்ம டைப் 1 பேரபோலாவை சூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? அதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். y square is equal to 4ax. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? ரைட். now take down. let us consider the parabolic reflector. Let us consider the parabolic reflector to be open rightwards. Let us consider the parabolic reflector to be open rightwards and the vertex at origin. And the vertex at origin.
So therefore the equation of the reflector is, therefore the equation of the reflector is, what is the equation of the reflector? Y square is equal to 4ax. We call this as equation number 1. Now what are the given things to you? It is given that number 1, take down diameter of the reflector. Diameter of the reflector, idan diameter. PQ is the diameter. If PQ is the diameter, then what is OP and OQ are called radius. They are called radius of the diameter. Ipo diameter enna kuduthirukanga eludunga. Diameter is equal to 12 centimeter. This implies PQ is equal to 12 centimeter. But this implies what is OP and OQ is equal to 6 centimeter. Diameter la பாதி வந்து என்ன சொல்லுவீங்க? Radius தானே. இது 6, இதுவும் 6 தான். Next subdivision 2. What is the depth of the mirror? Depth வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 centimeter. That is BO. BO or OV எப்படி வேணா எழுதிக்கலாம். Depth வந்து ஆழம் வந்து எவ்வளவு? 4 centimeter கொடுத்திருக்காங்க. So இந்த distance வந்து 4. This distance is 4. புரிஞ்சுதா? Next step எழுதிக்கங்க அடுத்தது. What is the question? Find the position of the bulb where you have to place it. இதான question. எங்க பல்பை நீங்க place பண்ணணும் for the effective functioning of headlights. இந்த brightness கரெக்டா இருக்கிறதுக்காக பல்பை வந்து எங்க கரெக்டா place பண்ணுவீங்க? ஆக்சிஸ்ல எங்க place பண்ணணும் அப்படின்றதான் question. இந்த ஏதோ ஒரு இடத்துல நம்ம place பண்ணணும் கரெக்டா. புரியுதா? நான் என்ன சொல்றேன்? இங்க தான் நீங்க பல்பை place பண்ணணும். புரியுதா? That is called, இங்க தான் focusல தான் நம்ம place பண்ண போறோம். எப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரைட்? எழுதிக்கங்க. By the property of parabolic reflector, by the property of parabolic reflector, the bulb has to be placed. By the property of parabolic reflector, the bulb has to be placed exactly at the focus. The bulb has to be placed exactly at the focus. Focus la correct ah neenga place பண்ணாதான் you will get the correct brightness. வேற எங்க நீ place பண்ணாலும் brightness சரியா வராது, வெளிச்சமே சரியா வராது. புரியுதா? Exactly at the focus you have to place. அப்ப இங்க தான் நம்ம என்ன பண்ணணும்? place பண்ணணும். இது என்ன நம்ம சொல்லிருக்கோம்? vertex. vertex என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா பல்பு. பின்னாடி தான் vertex. vertexன்றது ஒண்ணும் இல்ல, இங்க center of the mirror. That is called what? Center of the mirror. அதாவது இங்க இருக்கும். இதான் vertex. புரியுதா? இதான் center of the mirror சொல்லுவாங்க. ரைட். So next step வந்து you take down அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த காமன் ப்ராப்ளத்துல நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதே சேம் ஐடியா இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். Here also we are going to find out the coordinates of capital P. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். What is the horizontal distance? Depth வந்து எவ்வளவு? 4. VO வந்து 4. இந்த ஹைட் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? Radius வந்து 6. So tell me the coordinates of P. 4,6. 4,6. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Which is a point on equation number 1? Which is a point on equation number 1? So equation 1 implies, now see here, this is x, this is y, no? You substitute y is equal to 6. 6 square is equal to 4a into 4. This implies 36 is equal to 16 times a. அது இங்க இருந்து a என்ன வரும்? 36 by 16. இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். You will get 9 by 4. This implies a is equal to, இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணுங்க, டெசிமல்ல வரும் ஆன்சர். 9 by 4 னா 9ல எத்தனை 4 இருக்கு? 2 4s 2 பாயிண்ட். அப்ப என்ன வரும்? 2.25. 2.25. So the value of small a is 2.25. This is the center of the mirror சொன்ன இல்லையா? இது ஆரிஜின்ல இருக்கு. ரைட்? ஆரிஜின்ல இங்க வச்சிருக்கோம் நம்ம. இங்க இருந்து ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுனா ஸ்மால் a நம்ம சொல்லிருக்கோம் ஏற்கனவே. VF வந்து ஸ்மால் a. Tell me what is small a? 2.25. That means center of the mirror ல இருந்து நீங்க 2.25 cm தள்ளி வந்து பல்பை கரெக்டா பிளேஸ் பண்ணீங்கன்னா you will get the effective functioning of headlight. Brightness நல்லா வரும். இதுதான் ப்ராப்ளம் சொல்லுது. புரியுதா? Now take down. Therefore, take down. Therefore, the bulb has to be placed
Therefore, the bulb has to be placed exactly at a distance of, therefore, the bulb has to be placed exactly at a distance of 2.25 centimeter from the center of the mirror. The bulb has to be placed exactly at a distance of 2.25 centimeter from the center of the mirror. That's all. Now next one, you take down sum number 4, exercise 4.1 la sum number 4. இதே மாதிரி ஒரு சம் இருக்கு எக்ஸசைஸ்ல, that is also very very important, 6 marks. Right, now take down sum number 4. So it is exercise 4.1, fourth problem. Now what is the question? The focus of a parabolic mirror is at a distance of 8 centimeter from its center. நான் ஏற்கனவே சொன்னா பாத்தீங்களா, சென்டர்னா என்ன, vertex தான். அதாவது center of the mirror ல இருந்து focus வந்து எவ்வளவு distance இருக்கா, 8 centimeter இருக்கு. So அங்க 8 மார்க் பண்ணிக்கங்க. That means what is small a? 8. புரியுதா? VF தானப்பா small a. Distance between the vertex and focus தான small a. அதான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 8 centimeter கொடுத்திருக்காங்க. So focus வந்து என்ன வரும், ஆக்சுவலா நமக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் வரும், a, 0. இங்க a வந்து எவ்வளோ, 8. அப்ப 8, 0 சொல்லலாமா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ்? ரைட். அடுத்தது, if the mirror is 25 centimeter deep, அந்த ஆழம் வந்து எவ்வளவு இருக்கா, 25 centimeter இருக்கு. find the diameter of the mirror. diameter நம்ம கண்டுபிடிக்க போறோம். now take down அதே மாதிரி எழுதுங்க faster. let us consider the parabolic mirror. let us consider the parabolic mirror to be open rightwards and the vertex at origin. Let us consider the parabolic mirror to be open rightwards and the vertex at origin. Therefore, the equation is, it is in the board, copy down, y square is equal to 4ax. You call that as equation number 1. Now it is given that, take down subdivision 1. What is given to you? The distance between the, the distance between the vertex and the focus. The distance between the vertex and the focus is 8 centimeter. So that is VF is equal to 8 centimeter. That is VF na enna, small a. Distance between the vertex and focus வந்து small a நமக்கு ஏற்கனவே தெரியும். So a வந்து இங்க எவ்வளவு, 8 centimeter. புரியுதா? Next வந்து subdivision 2. Tell me what is the depth? Depth என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Depth வந்து 25 centimeter. Depth வந்து 25 centimeter. Now take down, that is VO is equal to 25 centimeter. Now the next step is to find what? Diameter of the mirror. To find the diameter of the mirror. That is to find PQ. PQ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ரைட். Now next step எழுதுங்க. The coordinates of P. Coordinates of P. கவனிங்க. What is the coordinates of P here? இது வந்து எவ்வளோ, 8 கிடையாது, இது வந்து 25. VO இங்க பாருங்க,
25. Horizontal distance வந்து 25. 25, 25, vertical distance உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. Right? இப்போதைக்கு என்ன பண்றேன்? Call this as x1. You assume it as x1. OP வந்து radius இங்க. அதை x1 assume பண்ணிக்கங்க. x1 கண்டுபிடிச்சிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவேன். If I multiply by 2, that is what? Diameter. எப்பவுமே radius 2 ஆல மல்டிப்ளை பண்ணா diameter வந்துடும் இல்லையா? So let us assume that OP is equal to x1 அப்படின்னு புக்ல ஓரமா எழுதி வச்சுக்கங்க. Let us assume that OP is equal to x1. Now come to here. Coordinates of P என்ன வரும்? It is 25, x1. Which is a point on equation number 1. That is a point on equation number 1 தானே? Because that is a point on the parabola. Which is a point on equation number 1. So equation 1 implies in the place of y, I am going to substitute what? x1. In the place of x, we are going to put what? 25. So x1 square is equal to 4 into. இங்க small a வும் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை யூஸ் பண்ணுங்க. 8. 8 into what is x? 25. Now this implies x1 square is equal to 8 into the 4 and 25 multiply பண்ணுங்க பார்க்கலாம். 100 வரும். From this x1 is equal to root 8 into root 100 வருமா? Now therefore x1 is equal to, tell me what is square root of 100? Square root of 100 is 10. And what is square root of 8? இது எப்படி எழுதலாமா? Root of 4 into 2 னு எழுதுங்க. Now 10 into what is root 4? 2 into root 2. What is 10 into 2? 20 into root 2. So x1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 into root 2. That is the radius of the mirror. x1 இங்க என்னப்பா? Radius of the mirror. How will you find out diameter? That is PQ is equal to twice the radius தானே? அப்போ 2 into x1. Now 2 into what is x1 you tell me? 20 into root 2. Tell me what is 2 into 20? 40 root 2. கீழே எழுதுங்க எல்லாரும். Therefore the diameter of the mirror is 40 root 2 centimeter. Therefore the diameter of the mirror is 40 root 2 centimeter.